அன்பான உறவுகளே, இந்த குறும்படத்தின் முடிவினை விமர்சன ரீதியாக நீங்களே சொல்ல வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே முஸ்லிம்கள், இஸ்லாமியர்களாகிய மக்கள் ஏனைய மக்களுடன் சகோதர வாஞ்சையுடனும் நட்பண்புகளுடனும் பழக வேண்டிய வழிகாட்டிலே காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த குறும்படத்தினை அவதானியுங்கள், பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அதாவது புத்தாண்டை முன்னிட்டு ஒரு நண்பர் குழு ஒன்று இந்த குறும்படத்தின் கதாநாயகனின் வீட்டுக்கு வருகை தர இருக்கின்றார்கள். அதற்காக அவர் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ளுகின்றார். ஆனால் அதனை விமர்சிக்கின்றார் அந்த கதாநாயகனின் உறவு முறையான அல்லது நட்பு முறையான ஒருவர். ஆனால் கதாநாயகன் சில விளக்கங்களை தருகின்றார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய மக்களுடன் எவ்வாறு பழகி இருக்கின்றார்கள் என்பதனை கூறுகின்றார். இதில் முடிவு என்ன என்பதனை அன்பான உறவுகளே நீங்களே தீர்மானியுங்கள். ப்ரோ வா வா. என்ன 2 நாளா காணல, எங்க போயிருந்த? என்ன கடும் பிசி போல? ஆமாந்துர, நான் நம்மட புஸ்தாவோட கொழும்புக்கு போயிருந்தேன் 2 நாளா. அதாலாம் உங்களை சந்திக்க முடியலை, வீட்டுக்கு வரல. நான் வார வழியில் உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தேன் நான் ஓட்டமாடி ஜும்மா பள்ளிக்கு முன்னுக்கு புதுசாக ஒரு டெஸ்ட்டு கடை உண்டு, நிறைய ஐட்டங்களோட திறந்திருக்காங்களே. நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவர், நபீர்ன்னு சொல்லி. அவரோட கடையில் நிறைய சாமான்கள் வாங்கிட்டு இருந்தீங்க. நல்ல புது புது ஐட்டங்கள், சாப்பாட்டு விஷயங்கள் அங்கே இருக்கு, பிள்ளைகளுக்குரியதுகள். ஓம் ப்ரோ, அந்த கடையில் இருக்கிற ஐட்டங்கள் சுகாதார முறையில் சுத்தமாக இருக்கிறதால சின்ன பிள்ளைகள் சாப்பிடலாம். அதில் நிறைய ஐட்டங்களை நான் வாங்கிட்டேன். அடுத்தது உனக்கும் ஒரு பார்சல் ஒன்று வச்சிருக்கேன், சந்தோஷமா எடுத்துக்க. இல்லைங்களா? அது சரி, என்னத்துக்கு தூர இந்த சாப்பாடெல்லாம் வாங்குனீங்க, எனக்கும் தந்திருக்கிறீங்க? அது நம்மட பிஸ்னஸில் தொடர்பான ஆட்கள். அடுத்தது அந்த நம்மட பிரதேசத்தில் சமூக இன மத ஒற்றுமைக்கான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட. அதில் இருக்கிறார்கள். அவங்களோட புத்தாண்டு தினத்துக்காக இன்றைக்கு வீட்டுக்கு வருகை தந்தாங்க காலையில். அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்படியா? அவங்களுக்கு வாங்கின சாப்பாடா இது? புத்தாண்டுக்கு வாங்கின? நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுர. இந்தாங்க அவங்களோட சாப்பாடு. அதாவது நபி அவங்க, முகமது நபி சொல்லியிருக்காங்க, ஒரு ஆள் யார கலாச்சாரத்தை பின்பற்றுறாரோ அதை சேர்ந்தவர் தான் அப்படின்ற ஒரு கருத்தை முகமது நபி சொல்லியிருக்காங்க. அதால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன நீங்கள் கோயிக்க வேணாம். ஏன் ப்ரோ இப்படி கடுமையாக நடந்துக்கிறாய்? இது சரியா அல்லது பிள்ளையாண்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு.
இப்போ நம்மளோட நபியை பொறுத்த வரையில், முகமது நபியை பொறுத்த வரையில் அடிப்படையான மார்க்க விஷயங்கள்ல கடுமையாக தான் இருந்திருக்காங்க. நீ சொன்ன இந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காக அந்நிய மனிதர்களை, அந்நிய மக்களை கடுமையாக வேறு பிரித்து வெறுப்போட நபி அவங்க பார்க்கல. பல உதாரணங்களை, சம்பவங்களை முகமது நபியோட வரலாற்றில் நாங்கள் பார்க்கலாம். ஒரு யூத சிறுவன் அடிக்கடி நபியோட பழகக்கூடிய சிறுவனாக இருந்திருக்கான். அவன் சுகையினமிட்டு மரணம் அடைகிற நிலைமையில் நபி அவங்க போனாங்க அந்த சிறுவனை பார்க்குறதுக்கு. அந்த உறவு, அந்த தொடர்பை வச்சு அவங்களுக்கு அந்த சிறுவனுக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்க விருது நேரத்தில். அவங்களோட மத அனுஷ்டானங்களில் மார்க்கத்துக்குள்ள நாங்கள் நுழையணும் இல்லை, அதுக்காக வெறுப்போடையும் நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களோட வீட்டுக்கு விருந்தாளிகளாக வாராக்களை நாங்கள் பார்த்து கொள்ளணும். அவங்களுக்கு ஒரு விருந்தோம்பலை நாங்கள் செய்யணுமன்றது சரியா பிள்ளையா? அவர் யூத பொம்பளை முகமது நபிக்கு அநியாயம் டெய்லி செஞ்சு கொண்டிருந்த ஒரு யூத பொம்பளை சுகையினமுட்டிருந்தா. அந்த நிலைமையில் நபி அவங்க பார்க்க போனாங்க அந்த பொம்பளை. ஓகே துரை, சரி தாங்க.